இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃப்ரில் ஃப்ராக் எப்படி நெட் துணியில் தைக்கலான்ட்டு பார்ப்போம். இந்த ஃப்ராக் தைக்கிறதுக்கு நான் ஒரு துப்பட்டா தான் எடுத்துருக்கிறேன். அது நெட் கிளாத்து, ஒரு லைனிங் கிளாத்தும் எடுத்துருக்கிறேன். இதை எப்படி வெட்டி தைக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது வெட்டுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேப்பர் எடுத்துக்கிடுங்க. அதை மடித்து இதே மாதிரி வச்சு மடிப்புலேருந்து ஒரு 7 இன்ச் எடுத்துக்கிடுங்க. உயரம் 9 இன்ச் எடுத்துக்கிடுங்க. கழுத்தகலம் 2 இன்ச். இது முன்கழுத்து உயரம் 3 இன்ச் எடுத்துக்கிடலாம். ஷோல்டர் 3 இன்ச்சு, ஆம்ஹோல் 3 இன்ச் எடுத்துக்கிடலாம். இது 4 வயசு குழந்தை, 3 வயசுலேருந்து 4 வயசு குழந்தை வரை போடலாம். ஷோல்டர் ஒரு 1/4 இன்ச்சு இறக்கமாக கிராஸாக போட்டுக்கிடணும். இடுப்பு பாகத்தில் ஒரு 1/2 இன்ச்சு போட்டுக்கிடணும். இப்போ கட் பண்ணிடுவோம். இதில் நான் பானைக்கு தான் வெட்டியிருக்கேன். இது முன்பாகம். அதே மாதிரி பின்பாகம் எடுத்துக்கிடலாம். பின்பாகம் இதே மாதிரி 1 இன்ச் கூடுதலாக எடுத்துக்கிடணும் பட்டன் பெல்ட்டுக்காக. மற்ற கழுத்து உயரம் 2 இன்ச் எடுத்துக்கிடணும் பின்கழுத்து. மற்ற எல்லாம் ஒரே மாதிரி தான் எடுக்கணும் அளவு. இதே மாதிரி இருக்கும் பின்பாகம். இப்போ முன்பாகம் பின்பாகம் ரெண்டும் பேப்பரில் எடுத்தாச்சு. அதை அப்படியே வச்சு நம்ம நெட் கிளாத்தில் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அதே மாதிரி ஒரு லைனிங் கிளாத்தும் எடுத்துக்கிடலாம். அதுக்கப்புறம் 15 இன்ச் நீளம், ஒரு 4 இன்ச் அகலம் 2 பீஸ் எடுத்துக்கிடலாம் இடுப்புக்கு கயிறு வைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் பாவாடை 25 மடித்து 25 இருக்குது, 50 எடுத்துக்கலாம். உயரம் 12 இன்ச் எடுத்துக்கிடலாம். அதுக்கப்புறம் இது ஃப்ரில்லுக்கு கொஞ்சம் துணி வச்சுக்கிடலாம். இது லைனிங் கிளாத்தை எடுத்துக்கிடலாம். இது எப்படி தைக்கலான்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு முன்பாகம் லைனிங் வச்சு இதே மாதிரி தைக்கணும். கழுத்து ஆம்ஹோல் தைச்சிக்கிடலாம். இதே மாதிரி வெட்டிக்கிடலாம். இப்போ லைனிங் துணியை வெட்டியாச்சு. இப்போ ஆம்ஹோல் பக்கத்தில் இருக்கிற லைனிங்கையும் நம்ம வெட்டியாச்சு. இப்போ இதை திருப்பிக்கிடலாம். திருப்பி சேர்த்து ஒரு தையல் போட்டுக்கிடலாம். இது நான் நெட்டு துப்பட்டா தான் எடுத்துருக்கிறேன். இது 3 to 4 வயசு குழந்தைங்களுக்கு போடக்கூடிய ஃப்ரில் ஃப்ராக்கு. இப்போ ஆம்ஹோல்லையும் சேர்த்து தைச்சாச்சு. இப்போ முன்பாகம் முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி பின்பாகமும் தைச்சாச்சு. இப்போ பின்பாகத்தில் நம்ம பட்டன் பெல்ட்டு மடிச்சிடலாம். அதுலேயே நம்ம 1 இன்ச் கூட எடுத்துருக்கிறதுனால நம்ம தனியாக வைக்க வேண்டியதில்லை. இப்போ தைச்சாச்சு. இது இடுப்பில் கட்டுறதுக்கு கயிறு. நம்ம 15 இன்ச் நீளம், 4 இன்ச் அகலம் எடுத்தோம். இதே மாதிரி தைச்சிக்கிடலாம். இப்போ பாருங்கள், ரெண்டும் தைச்சாச்சு. இது ஏதாவது ஒரு குச்சி வச்சு இதே மாதிரி திருப்பிக்கிடலாம்.
இன்னொன்னையும் இதே மாதிரி திருப்பிக்கிடுவோம். இது இடுப்பில் கட்டுறதுக்கு கயிறு. இப்போ நம்ம பின்பாகம் எடுத்து இடுப்பு பாகத்தில் 2 இன்ச்சுக்கு மேலே இதே மாதிரி வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஜாயின் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் முன்பாகத்தையும் பின்பாகத்தையும் ஷோல்டரை ஜாயின் பண்ணிக்கலாம். இது லைனிங் வச்சு அப்படியே தைச்சதுனால தனியாக கிராஸ் பீஸ் கொடுக்க வேண்டாம், கழுத்துக்கலாம். இப்போ தைச்சாச்சு, ஷோல்டர் தைச்சிட்டோம். இப்போ இடுப்பு பகுதியை ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயிண்ட்டுக்கெல்லாம் 2 தையல் போட்டுக்கிடுங்க. இப்போ பாடி பாகம் முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்துக்கு பாவாடை எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம். இது 2 இன்ச் அகலத்தில் ஃப்ரில்லுக்கு 100 இன்ச் நீளம் எடுத்துருக்கிறேன். அதில் இதே மாதிரி சுருக்கம் வச்சுக்கலாம் சின்ன சின்னதாக. இது பாவாடையோட அடிபாகத்தில் வைக்கிறதுக்கு. இப்போ தைச்சாச்சு. பாவாடையோட சுற்றளவு 50 இன்ச்சு இருக்குது. நாம் 100 இன்ச்சு ஃப்ரில்லுக்கு எடுத்துருக்குறோம். இதே மாதிரி அடிபாகத்தில் வச்சு ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு மேல் தையல் போட்டுக்கிடலாம். இப்போ மேல் தையல் போட்டாச்சு. அதுக்கப்புறம் 1 இன்ச் அளவுக்கு 1 இன்ச் அகலம் 100 இன்ச் நீளத்தில் ஒரு பீஸ் எடுத்துக்கிடலாம். இது நடுவில் தையல் போட்டு இதே மாதிரி சின்ன சின்னதாக ஃப்ரீலாக வைக்கணும். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக தைச்சாச்சு. அதை தையல் மேலே இதே மாதிரி வச்சு ஒரு தையல் போட்டுக்கிடலாம். இதே மாதிரி வச்சு தைச்சாச்சு. இப்போ பாவாடையோட அடிபாகத்தில் ஃப்ரில் வச்சாச்சு. இப்போ இடுப்பு பாகத்தில் சுருக்கம் வைக்கலாம். இதே மாதிரி சின்ன சின்னதாக எடுத்து சுருக்கம் வைக்கணும். ஃபுல்லாக இதே மாதிரி வச்சுருங்க. இப்போ 11 இருக்குது மடித்து, மொத்தம் அப்போ 23 இன்ச். பாடி பார்ட்லேயும் அதே மாதிரி இருக்குது. இப்போ கழுத்து பகுதி ஆம்ஹோல் பகுதியிலையும் இதே மாதிரி ஃப்ரீலில் வச்சு தைச்சிருவோம். இப்போ ஸ்கர்ட் பாட்டு இதே மாதிரி இருக்கும். அதே மாதிரி லைனிங்லேயும் சுருக்க வச்சு தைச்சிடலாம். இப்போ லைனிங்கை உள்ளே வச்சு வெளிப்பகுதியில் நெட் கிளாத்தை வச்சு ஒரு தையல் போட்டுக்கிடலாம் சேர்த்து. இப்போ தைச்சாச்சு. இப்போ பாடி பார்ட்டோட நாம் இந்த பாவாடை பார்ட்டை ஜாயின் பண்ணுவோம். திருப்பி முன்பாகம் வச்சு கரெக்டாக வச்சு ஜாயின் பண்ணணும். பாடி பார்ட்டோட இடுப்பு பகுதி 23, ஸ்கர்ட் பார்ட்டோட இடுப்பு பகுதி 23 இருக்குது. அதை கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு தைங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், தைச்சாச்சு. இதே மாதிரி ஃப்ரில்ல ஒரு ஃப்ளவர் மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன். நடுவில் ஒரு பட்டன் வச்சு தைச்சிருக்கேன். கழுத்துலேயும் அதே மாதிரி ஆம்ஹோல்லையும் ஃப்ரில் வச்சாச்சு.
இது பின்பாகம் இதே மாதிரி இருக்கும். பின்பாகம் பட்டன் வச்சுக்கலாம், ப்ரெஸ் பட்டன் வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா கொக்கி வச்சுக்கிடலாம். இதே மாதிரி நீங்களும் தைச்சு பாருங்கள். எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பியூட்டிஃபுல்லான ஃப்ரில் ஃப்ராக் ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.